சாமி இந்த கோயிலுக்கு அடிக்கடி பாம்பெல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி விஷயங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லலாம். நிறைய வந்து போகும். அதே போல வந்துட்டு இதுல வந்துட்டு குடியே இருக்கு உள்ளக்க. இல்ல குடி. ஆமா. இதுல வந்து எப்படின்னா கருணாகம் உள்ளக்க இருக்கு. அதே மாதிரி புத்துல வந்ததுதான். ஆனா புத்து கீழே வச்சுதான் இதுக்கு மேல வந்து செல்ல நாங்க சிற்பம் வச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது வந்து நாகநாதர் மட்டும்தான் உள்ளக்க ஃபர்ஸ்ட் இருந்தது. சரி சரி. எப்படின்னா ஆன்ம ராஜநாகம் சொல்லும்போது ஆண் உள்ள சாமி மட்டும் தான் வச்சிருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு நாக அம்மாள் வேணும்னு சொல்லிட்டு இதை வந்து அதுக்கப்புறம் தான் இதை உருவாக்கணும். அது சாரதா சாரா ரெண்டுமே சாரதா இருக்கும். கேளுங்க, பிடிக்கிறேன்னா பிடிச்சிடறேன் நான். இல்லை அது பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரமா இருக்கு? பயந்து கிடக்கு. விட்டுறோம்டோ. அவ்வளோதானே. சூப்பர்ண்ணே. உங்ககிட்ட இந்த கோயிலில் வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து திருநகர்னு இருக்குது. அந்த திருநகர் பகுதியில் வந்து குறிஞ்சி நகர் சார்லஸ் ஸ்கூல் பின்புறம் இருக்குது. ஸ்ரீ முனியாண்டி நாகநாதர் கோயில் இது. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டையை வச்சு கருங்காலி கட்டை அதை வச்சு தான் சாமி வந்து குறி சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ நிறையா கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய விவரம் முழுவதும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ முழுவதும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயிலை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதை எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இவங்க தான் இந்த கோயிலோட பூசாரி. இந்த கோயிலை பற்றின விவரமும் இங்கே உள்ள பாம்புகளை பற்றின விவரமும் இவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சார். இந்த கோயிலை பற்றின விவரமும் அன்றைக்கி இங்கே இந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். இந்த பாம்பு இங்கே அடிக்கடி பார்த்ததா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின விவரங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கோயில்னா இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு கோயில் வந்து ஆதி காலத்தில் உள்ள கோயில். சரியா? இப்போ வந்துட்டு இந்த ஒரு 4 இயர்ஸாக தான் வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு அதிகமான வளர்ச்சியும் அதே மாதிரி பத்திரங்களும் அதே மாதிரி வர்றவங்க நிறைய கூட்டமும் அதே மாதிரி தான். அது போக வந்துட்டு நம்ம ஒரு காரியங்கள் கேட்குற காரியங்களும் கரெக்டாக 21 நாளில் நடத்தி கொடுக்குற ஒரு இது. அதே மாதிரி அக்யூட்டாக பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு ஒரு கம்பு நம்ம நாங்கள் நிப்பாட்டுவோம். அந்த கம்பு நிப்பாட்டி அந்த நின்று சொன்னா தான் அது எதுவுமே நம்ம வந்து சாத்தியப்பட்டு சொல்ல முடியும். வச்சிருப்பீங்களோ? நம்ம உள்ள கரிங்கலை கட்டை வந்துட்டு நாங்கள் நிப்பாட்டுவோம். அந்த கரிங்கலை கட்டை நிப்பாட்டுறையும் அதில் தான் நாங்கள் வாக்கெடுத்து சொல்லுவோம். அதே மாதிரி நம்பி வந்துட்டு எப்படின்னா வெள்ளி செவ்வாயோட இப்போ நிறைய நாளுமே இப்போ நாங்கள் குறி சொல்லுவோம். ஆமாம், எல்லா நாளுமே இப்போ நாங்கள் குறி சொல்லுவோம். அதே மாதிரி குறி சொல்கிறோம் வந்து எப்படின்னா மொதல் வந்து குறி கேட்குறவங்க வந்துட்டு இந்த வெள்ளி செவ்வாய்க்கு கணக்கு பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எப்போ வேணாலும் கேட்குறது மித்த நாளுக்கு வந்து வெளியூர்ல இருந்து தான் இப்போ நிறைய பேர் வராங்க. ஆமா, உள்ளூர்காரவங்களும் அதே மாதிரி தான் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் அதே பழைய ஊர்ல இருந்து வராங்க. ஆமா, வெளியூர்ல இருந்து திருச்சி, சென்னையில இருந்து அதே மாதிரி ஆஸ்திரேலியா, மலேசியா, வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து தான் இப்போ நிறைய பேர் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த. ஆமா, அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ வந்து இந்த 5 வருஷமா வந்துட்டு இவ்வளவு வளர்ச்சியும் இந்த டென்டர் போட்டதுல இருந்து எல்லாமே ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணி தான் எல்லாமே. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பரிகாரம் எல்லாமே பண்ணி நிறைய பேருக்கு மாலை எடுத்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி குழந்தை தீராத வியாதிகளுக்கும் அதுக்கு ஏற்றாப்புல அதுக்குள்ள மருந்து சொல்யூஷன் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இது போக வந்துட்டு என்னன்னா கேட்டு வர்றவங்களுக்கு வரன் கொடுக்கறதுக்கு அவர் உண்மையான நம்பி வந்தா கைவிட மாட்டார். அந்த அளவுக்கு உள்ளது. இல்ல வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறை சொல்றப்ப நீங்க அந்த கட்டை சொன்னீங்களா, அந்த கட்டையை நிப்பாட்டி அதுக்கு சொல்லுவோம். அந்த கட்டையை நிப்பாட்டுவோம். வேணா இப்ப நான் நிப்பாட்டி காமிக்கிறேன்.
வேணா பாத்துக்கிறேங்க. சரி. அதே மாதிரி வர்றவங்ககிட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஓகே. அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்தீங்க, இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க வர்றவங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து சாத்தியப்பட்டு வரும். அதே மாதிரி நீங்க கூட்டம்னு சொல்லி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நிக்கவே இடம் இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். சரியா? ஓகே. இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்ன்றது இன்னைக்கு தான் எனக்கே தெரியுது, இந்த கோயிலை பத்தினது. அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, சந்தோஷம். கோயிலுக்கு அடிக்கடி பாம்பெல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி விஷயங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லலாம். நிறைய வந்து போகும். அதே போல வந்துட்டு இதுல வந்துட்டு குடியே இருக்கு உள்ளக்க. ஆமா, இதுல வந்து எப்படின்னா கருணாகம் உள்ளக்க இருக்கு. அதே புத்துல வந்ததுதான். ஆனா புத்து கீழே வச்சுதான் இதுக்கு மேல வந்து செல்ல நாங்க சிற்பம் வச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது வந்து நாகநாதர் மட்டும்தான் உள்ளக்க ஃபர்ஸ்ட் இருந்தது. எப்படின்னா ஆன்ம ராஜநாகன் சொல்லும் போது ஆண் உள்ள சாமி மட்டும் தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு நாக அம்மாள் வேணும்னு சொல்லிட்டு இதை வந்து அதுக்கப்புறம் தான் இது உருவாக்கணும். அதுக்கு பக்கத்துல ஒரு புத்து வர மாதிரி தான் அதுக்கப்புறம் இது உருவாக்குனது. இதுக்கு கீழே வந்துட்டு புத்தோட தான் அமைப்போட தான் மேல புத்தோட அமைப்புல தான் இது மேலதான் பீடம் இருக்கு. கீழே புத்து இருந்துச்சு. அதே மாதிரி புத்துனா வந்துட்டு மண் புத்து வளரல, கத்தாழை செடியில வந்ததுதான் இருக்கு. ஆமா, இப்போ வந்து நிறைய இதுல வந்துட்டு கீழே வரும், வெள்ளி செவ்வாய்க்கு வரும்னா அன்னைக்கு நைட் இதுக்குள்ள இருக்கும். நீங்க மட்டும் பாப்பீங்க, மக்கள் யாரும் இந்த மாதிரி பாத்துருக்காங்க? அன்னைக்கு ஒரு சில பேர் கூட பாத்துருக்காங்க, பின்னாடி இருந்து நிக்குதுங்கன்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. ஆனா யாரும் எந்த ஒரு தீங்குமே செய்யாது. அது போக வந்து வந்தாலும் அது ஆள் வரான்னு சொல்லிட்டு அதுவா நகர்ந்து போயிடும். அதே மாதிரி யார் கண்ணுக்குமே படாது. மேக்சிமம் பட்டாலுமே அது ஒதுங்கிரும், எந்த ஒரு தீங்குமே பண்ணாது. சரி. அப்போ இந்த பாம்பு வந்து இந்த கோயிலை சுத்தி தான் இருக்குங்க. கோயிலை சுத்தி இருக்கிறதோட இங்கதான் குடி இருக்கு. ஆனா எப்படி ஒரே பாம்பு மாதிரி இருக்கா இல்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. கருணாவா இருக்கு. அதே மாதிரி இதுல ராஜா பாத்திருக்கேன். சரி, ரைட். பாத்துருக்கேன். நான் மேக்சிமம் 3 மணிக்கு 4 மணிக்கு வர மாதிரினா அது பாட்டு படுத்திருக்கோம். நம்ம சொன்னது கலந்து போகும், அது வரைக்கும் நகலாது. அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லுமே ஒரு பொருளை ஒரு தங்கத்தையே இதுல வச்சுட்டு போனாலும் யாரும் தான் எடுக்க முடியாது. சூப்பர். அது வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிட்டாலுமே எந்த ஒரு பொருளும் நகலாது. இதை விட்டு வெளியே ஒரு பொருள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே போனாலுமே அவன் எடுத்தாலுமே அந்த இடத்துல உட்கார்ந்தே தான் இருப்பான், நகல முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு நாகம்மாலும் நாகநாதரும் அந்த அளவுக்கு இதாயிருக்கு. சரி. அப்ப இங்க உள்ள வரவங்க பக்தர்கள் யாருமே பாம்பு பார்த்தாலுமே பயப்படுறதில்ல, சாமி கும்பிட்டு அவங்க காட்டு போயிருவாங்க. அதுவும் ஓரமாவே ஒதுக்கிடும். நானே வாழை சூழாயத்துல ஏறி நின்று பார்த்துட்டு அப்படியே போயிடும். மரத்து மேல ஏறி போயிடும். சரிங்க சார். சரி. சாமி, இந்த கட்டையை நிற்க வச்சிங்க, பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நின்றதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து என்ன குறை இருக்குன்ற விஷயங்கள்ல நீங்க தெரியும். எப்படின்னா அவங்களோட கை வந்து வலது கை நீட்ட சொல்லுவோம். ஓகே. அந்த வலது கையை வச்சு நாங்க அவங்க தீபாரணை காமிக்கிறதுல என்னோட நடு கட்டவரில் வச்சு சூடு ஏற்றிட்டு தான் அவங்களோட வலது கையை நாங்கள் பார்ப்போம்.
வலது கையை பார்க்கமே தான் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனைனால வந்திருக்காங்க எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சப்போஸ் அந்த கரெக்டா வந்து நிக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால நிக்கல. இப்ப நீங்க பாத்திருப்பீங்களா, இப்ப வந்துட்டு நான் முழுமையாக வந்துட்டு அவர்கிட்ட முழுமையா கேட்டேன், எனக்கு நிப்பாட்டி கொடுக்கணும்னு சொன்னாதான் அதை நிப்பாட்டுவாரு இல்லைன்னா நிப்பாட்டு. அதே மாதிரி அதை நிப்பாட்டினா நாங்க வந்து கோட்ரு ஓட்டுவோம் அதுக்கு. ஓகே, ஆமா, அது வந்துட்டு உயிர் நாடி மாதிரி அவருக்கு அந்த கோட்ரு வாடகைக்கு பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிக்க வச்சுட்டு சுருட்டு பத்த வச்சிருவோம். பத்த வச்சா இன்னைக்கு ஃபுல்லா நிக்கும். இன்னைக்கு ஃபுல்லா ஆமா, இங்க போகணும்னு சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா நிக்கும். அது பாட்டு இந்த மாதிரி நிக்காம இருந்த சம்பவம்லாம் நடந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அது வந்துட்டு நாங்க கைரேகையை பார்த்து நான் சொல்லிடுவேன். கைரேகையை பார்த்து சொல்லுவேன். ஒரு நேரம் நாங்க நிப்பாட்டுவோம். எப்படின்னா நான் காலையில வந்த உடனே நாங்க கேட்டுருவேன், கட்ட நிப்பாட்டினா தான் இல்ல, கட்ட நிப்பாட்டாமே குறி சொல்லுவோம். மேக்சிமம் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கட்ட நிப்பாட்டுவோம். ஆமா, சரிங்க சார். இந்த கட்டையை பத்தின கொஞ்சம் விவரங்கள் மட்டும் சொல்ல முடியுமா? இது வந்துட்டு 21 வருஷம் ஆச்சு இந்த கரிகாலன் கம்பு வச்சு. கரிகாலன் கம்பாது? ஆமா, இது கரிகாலன் கட்டை. ஓகே. அந்த 21 வருஷம் ஆச்சு. இந்த 21 வருஷமா என்னோட காலத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தான் வந்து கட்டை நிப்பாட்டி தான் குறி சொல்லுவாரு. அதே மாதிரி அவர் இருக்கும்போது அந்த நார்மலான ஒரு கூட்டமும் நார்மலா இது பண்ணுவோம். அதே மாதிரி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அடுத்து வந்து பரம்பரையில இருந்து வந்து நான் வந்துட்டு இப்ப இந்த கோயில் வந்து நம்ம கட்டையை நிப்பாட்டி அவரோட வாக்கு, அந்த வாக்குல இருந்து இப்ப நான் எடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு கம்பு வந்து அந்த கம்பை வச்சு நம்ம எங்க வேணாலும் போய் வரலாம். இந்த முனியாண்டி கோயில் விஷயமா நம்ம இவ்வளோ நேரம் வந்து பூசாரிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அங்கே உள்ள கோயிலில் வந்து பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்ககிட்டயும் இதை கோயிலை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ஜோதி செல்வம். இப்போ நான் 2 இயர்ஸாக தான் இந்த கோயிலுக்கு வர்றேன். ஆனால் அந்த திருநாளில் இருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் இங்கே சொந்த வீடோடு இருக்கிறேன் நான். ஆனால் இந்த கோயில் இருக்கிறது எனக்கு தெரியாது. 2 வருஷமாக கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்காக இங்கே வந்தேன் நான். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நான் நிறையா வெளியே வந்திருக்கேன் நான். என்னுடைய பண ரீதியாக இருந்தாலும், உடல் ரீதியாக இருந்தாலும், மனசு ரீதியாக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன கவலைனாலும் இங்கே தான் நான் வருவேன். நான் வந்து அவர்கிட்ட கேட்டு புதுசார்கிட்ட கேட்டு தான் நான் எதையும் போய் செய்கிறதே இருந்து. ஏன்னா எல்லாத்துக்குமே எனக்கு நிவர்த்தி கிடச்சிருக்குது. இதே விட நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியுமே அவங்களுக்கும் வந்து எல்லாமே நிவர்த்தியாக இருக்குது. ஆனால் இவர் துடியான தெய்வம். உண்மையிலே நான் சொல்லப்போனால் இவரை நம்பி வர்றவங்களுக்கு என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். ஆனால் அவரை நம்பணும், அவருக்கு என்ன செய்யணும் கேட்குறாரு, அதை நம்ம செஞ்சிடணும். அவருக்கு செய்யாமல் நம்ம போனோம்னாலும் அது கஷ்டம் நம்மளுக்கு கொடுக்கும் நிச்சயமாக. அவர் வந்து நிறையா கேட்க மாட்டார். பூ கேட்பாரு, இல்லாட்டி ஏதாவது பொங்கல் கேட்பாரு, இல்லாட்டி உயிர் பிச்சை கேட்பாரு. அதான் கேட்பார் அவர். அது கேட்குறத நம்மளால் என்ன முடியுதோ அதை சொல்லலாம். நமக்கு அதுக்கு அளவுக்கு அதிகமாக சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அவர்கிட்ட சொல்லி நம்ம கேட்டுட்டு போயிடணும்னாலே நம்மளுக்கு நிறைய திருப்பி. இங்கே இருக்க ஆனந்த பூசாரி வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறையா தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கார். அவர் ரூபத்தில் தான் நம்மளுக்கு சார் கடவுளே வந்து நம்மள்ட்ட நேராக பேச போகிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ஆனந்த சாமிக்கிட்ட தான் வந்து அவர் சொல்கிறாரு. அவருக்கும் வாக்கு வந்து அவர் சொன்னாலே கட்டாயம் பழிக்கும். அவர் சொல்லி அவர் இடத்துல அவர் கேட்டு போனாலே அவர் நிச்சயமாக அந்த பழிக்கும் நம்ம. ஆனால் அவரை வந்து அவரை மதிக்காமல் போனவங்களுக்கு தான் நிறைய பேர் இருந்தாலுமே அவர் வந்து அவங்களை திரும்ப வரவழைச்சிடுவார். இந்த கோயிலுக்கு யார் வராமல் இருக்காங்களோ ஆனால் திரும்ப அவங்க வந்துடுவாங்க அந்த கோயிலுக்கு. அதுதான் உண்மை. அது ஆனால் அவரை நான் முன்னாடி நம்புங்க. எந்த சூழ்நிலை கேட்க எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கெல்லாம் அவருக்கு நான் எல்லாமே நான் வந்து அவருக்கு என்ன தேவை அதை செய்வேன் நான். ஆனால் இன்றைக்கி நான் வெள்ளி செவ்வாய் எல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் வெள்ளி செவ்வாய் விடவே மாட்டேன், வருவேன் நான். நான் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அவர்கிட்ட இல்லையில் கொண்டு வச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டே போவேன் நான். அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையை விட எனக்கு வந்து ஆனால் நம்ம செஞ்ச கர்மா இருக்குது, அது நிச்சயமாக விட போகிறதே இல்லை. அந்த கர்மா வந்து நிவர்த்தி பண்ணணும் இந்த கோயிலுக்கு வாங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதுக்காக நம்ம நிறைய முன் ஜென்மத்தில் நிறைய தப்புகள் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு நம்ம என்ன இஷ்யூ பண்ணியிருக்கோம்னே நம்மளுக்கே தெரியாது. அதனால தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது உண்மை. அதனால தான் அந்த கஷ்டத்துக்கு வந்து நிவர்த்தி கொடுக்குறோன்னா இவர் கொடுத்துருவார் நம்மளுக்கு. வரும் காய்ச்சல் வரும், தலையடி வரும், மண்டடி வரும். ஆனால் வந்து இவர்கிட்ட வந்து துணூர் போட்டு போயினா அது போயிடும். அதுதான் உண்மை. அதுக்காக எல்லாரும் நினைப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் உடனே வந்து எல்லாமே சரியாயிரும்னா அது நிச்சயமாக சரியாகும். அது நம்மளுடைய வந்து சில சின்ன சின்ன அடியை கொடுத்து நம்மளை சரி பண்ணி விட்டுருவார். ஆனால் இந்த கோயிலை வந்து யாராவது இலக்கமாக பேசினாங்க, வச்சாங்க, தப்பு பண்ணான்னா அவங்களுக்கு நிச்சயமாக வந்து பின்னாடி அவர் வரவழைச்சிடுவார். அதுதான் உண்மை. எனக்கு இந்த கோயிலை வந்து நான் வந்து இப்போ கிட்ட 2 இயர்ஸாக வர்றேன். எனக்கு நான் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே நல்லா சாமி கும்பிட்டு அவங்களுக்கு நல்லா கிடைச்சது போய் தான் வர்றாங்க. இப்போ நீங்கள் இதை விட வெள்ளிக்கிழமை நாளில் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும். இங்கே வந்து நிக்க கூட இடம் இருக்காது. இந்த கோயில் இப்பதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க உண்மையில இந்த 2 இயர்ஸா தான் நல்ல கூட்டமும் கூட. ஏன்னா அவர் சொல்ற வாக்கு பழிக்குது நம்மளுக்கு. அதான் மெயின்.
இப்போ அவர் முனியாண்டி சாமி மூலத்தால் ஆனந்தசாமி சொல்கிற வாக்கு நம்மளுக்கு பலிக்குது. நம்மளுக்கு அந்த பழிக்கிறதுக்கு நல்ல சாமி கும்பிட்டு இப்போ நீங்கள் நீங்களே வந்திருக்கேன், நீங்களே ஒரு காரியம் நடத்திட்டு போங்க, நீங்கள் நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பார். அது நடக்கும். அதுனா நீங்கள் சாமியை நினச்சி நீங்கள் கும்பிட்டு போனாலே நடக்கும் எனக்கு. அதனால தான் இந்த நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு நான் வர்றேன். நான் இன்னமும் நான் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் இன்றைக்கி என் பிள்ளைங்க எல்லாரும் இன்றைக்கி என் பேரனுடைய பிறந்தநாள் இன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிட்டு தான் நான் போவேன். நாங்கள் ஒவ்வொரு விசேஷம் இங்கே வந்து தான் நான் போவேன். எந்த கோயிலுக்கு போகிறேன்னா போகலையோ, இப்போ கொஞ்ச காலமாக நான் இந்த கோயிலுக்கு தான் நான் வர்றேன். நான் இந்த கோயிலை நினச்சி எல்லா சாமியும் நான் கும்பிட்டு நான் வெளியே போகும்போது எனக்கு எல்லாமே நடக்கும். ரொம்ப நன்றி என்னை பேட்டி எடுத்ததுக்கு. அடுத்து இன்னொரு பக்தர்கிட்ட நம்ம இந்த சாமி விஷயம் பற்றி பேட்டி எடுக்க போகிறோம். அது வணக்கம், என் பேர் யோகராஜன். திருநகர் மகாலட்சுமி காலனிலேருந்து நான் வரேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கி இருக்கும். இதெல்லாம் ஒரு மந்திர சக்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் ஆன்மீகவாதியாக மாறிடுவாங்க. அதில் வந்து எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்றைக்குமே சொல்லுவாங்க இறைவன் வந்து நேரில் வந்து பலன் அளிக்க மாட்டார், யாராவது ஒருத்தர் மூலமாக தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த கோயிலில் நான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனந்த அப்படின்ற ஒரு பூசாரி மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. எனக்கு வந்து சில கசப்பான சம்பவங்கள் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நிறையா இருந்தது. என்னுடைய பிஸ்னஸில் இருந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் கடை வச்சு எங்களுக்கு ஓடாமல் விஷயங்கள்லாம் இருந்தது. நான் இங்கே வந்துட்டு போன பிறகு அந்த ஒரு வாரத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஐயா கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன இவர் வந்து போதையாக இருக்கார், போதசாமி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய முன்னோர்களும் சரி முப்பாட்டர்களும் சரி அவர்கள் தான் வந்து இறை வழிபாட்டில் வந்தவங்க. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி வந்து ஒரு நாகம் வந்து மகுடிக்கு வந்து எப்படி தலை செய்தோ அந்த மாதிரி தான் இவருடைய ஆத்மம் அதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முனியாண்டி நாகநாதர் அப்படின்றது வந்து ஒரு வரலாறு. இந்த மதுரையில் பாண்டிமுனி எந்த அளவுக்கு பிரபலமாக பேசப்படுறாரோ அந்த அளவுக்கு இந்த எல்லையில் பிரபலமாக பேசப்படுற ஒரு தெய்வம் வந்து முனியாண்டி நாகநாதர். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு வெற்றியாக தான் முடிஞ்சிருக்கு. அதுக்காக வந்து நம்ம நிறைய பாவங்கள் பண்ணிட்டு ரைட்டு இங்கே குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துடுவோம், அப்புறம் மறுபடியும் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாக்களை வந்து நம்ம அழிக்கிறதுக்குரிய ஒரு இடமா தான் இதை நினைச்சுக்கிறணும். எவ்வளோ நம்ம கர்மாவை அழிக்கிறோமோ அவ்வளவு ஐயா வந்து நமக்கான புண்ணியத்தையும் சேர்த்து கொடுப்பாரு அப்படின்றது உண்மைதான். நான் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஆனால் வெள்ளிக்கிழமை வந்தோம்னா நான் இங்கே நின்று பேட்டி கொடுத்துருக்க மாட்டேன். அநேகமாக கேட்டுக்கு வெளியில தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே கூட்டம் இருக்கும் அப்படின்றது உண்மை. இதுக்கு முன்னாடியே ஒரு அக்கா சொன்னாங்க, அது நான் வந்தேன்னு அவங்கள பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கும் நிறைய வளர்ச்சிகள் கொடுத்துருக்கு. நம்பி வரலாம். நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இந்த முனியாண்டி நாகநாதர் இருப்பாருன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. திருநகர் சார்லஸ் ஸ்கூல்கிட்ட இந்த பாம்பு ஒரு 1 ஹவராக அந்த கோயிலுக்கிட்ட வந்து ஜோடியாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நான் யதார்த்தமாக சவாரி வந்தேன். ஸோ ரெஸ்கியூ பண்ணிவிட்டு கிளம்பலான்றப்ப அங்கே உள்ள பூசாரி ஆனால் வேறு இடத்துல விடுறதுக்கு இங்கேயே விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் இந்த 2 பாம்புமே அங்கேயே விடுறோம், ரிலீஸ் பண்ணுறோம், கோயிலுக்கே ரிலீஸ் பண்ணுறோம். தட்டிக்கலையா அங்கே ரைட்டு இல்லை போய் அவ்வளோதான். எங்கனக்குள்ளே இருந்தால் சரிதான். ஓகே பாய், போயிட்டு வரேங்க.